அதானே பார்த்தோம். என்னடா இந்திய சீன எல்லை பிரச்சனை முடிவுக்கு வந்துருச்சு. இன்னுமே நரி ஊளையிடாம இருக்கே அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனா கரெக்ட்டா இப்ப சீனா உலகத்துக்கே அச்சுறுத்தலை ஏற்படுத்துற மாரி ஒரு பெரிய விஷயத்த பண்ணியிருக்காங்கங்க. ஆல்ரெடி சீனால இருக்கிற 3 சார்ஜஸ் டேம் எவ்வளோ ஒரு பெரிய ஆபத்தான விஷயமா இருக்கும் அப்படின்னு தெரியும். இப்படி இருக்கும்போது இப்ப சீனா என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நாங்க இதை விட பெரிய டேம கட்டப்போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு புது டேம் கட்டுறதுக்கு ஒப்புதல் குடுத்துருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டேம் கட்டுறதுக்கு $137 பில்லியன் ஒதுக்கியிருக்காங்க. இதுதாங்க எல்லாத்துக்குமே ஆச்சரியம். ஏன்னா உலகத்துல எந்த ஒரு நாடும் ஒரு டேம் கட்டுறதுக்கு இவ்ளோ அமௌண்ட் ஒதுக்குனதே இல்ல. அதனாலதான் இந்த டேம் தான் இருக்கிறதுலே உலகத்திலே ஒரு பெரிய டேமா இருக்க போகுது அப்படின்றது மட்டும் நமக்கு தெளிவா புரியுது. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த டேம் 3 ஜார்ஜஸ் டேமை விட 3 மடங்கு பெரிய டேமா இருக்குமா. இதெல்லாம் பார்க்கும்போது தான் இது உலகத்துக்கே பெரிய அச்சுறுத்தலா இருக்க போகுது அப்படின்னு எல்லாருமே இந்த ஒரு விஷயத்துக்கு விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல எல்லார் மனசுல என்ன கேள்வி ஓடுது அப்படின்னா, இப்போ சைனா இந்த மாதிரி ஒரு டேம் கட்டுறாங்களே, இதனால இந்தியாவுக்கு பெரிய ஆபத்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா ஆபத்து தாங்க. ஏன்னா இந்த ஒரு டேமை சைனா வேற ஏதாவது ஒரு இடத்துல கட்டினா பரவாயில்ல. இந்த டேமை எங்க கட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவும் சீனாவும் எல்லையை பகிர்ந்துக்கிற இந்த ஒரு இடத்துல தான் இந்த டேமை கட்டுறாங்க. கரெக்டாக பிரம்மபுத்திரா ரிவரில் தான் இந்த ஒரு டேமை கட்ட போகிறாங்களாம். ஆல்ரெடி பிரம்மபுத்திரா ரிவரை இந்தியா, சீனா, வங்கதேசம் சொல்லி 3 நாடுகள் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதனால இப்போ சீனா கட்டுற இந்த டேமில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுச்சு அப்படின்னா, இது சீனாவுக்கு மட்டும் பாதிப்பை ஏற்படுத்தாது. இந்தியா, வங்கதேசம் சொல்லி நம்மளோட அண்டை நாடுகளுக்கும் இந்த ஒரு விஷயம் பாதிப்பு ஏற்படுத்துங்க. இதனால தான் இந்தியா இந்த ஒரு விஷயத்துக்கு எதிர்ப்பு பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்க எப்படி இந்த டேம் கட்டலாம், இந்த டேம் கட்டனால பெரிய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நிறைய எதிர்ப்புகள் இந்த ஒரு விஷயத்துக்கு வந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த விஷயத்துக்கு சீனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ இந்த டேம்னால மற்ற நாடுகளுக்கு எந்த பாதிப்புமே வராது. ஏன்னா நாங்க சும்மா எடுத்தோம் கவுத்தோம்லாம் இந்த டேமை கட்டல. நாங்க எதுக்கு இந்த டேமை கட்டுறோம் அப்படின்னா, நாங்க பல வருஷமா கேஸ் ஸ்டடி எல்லாமே பண்ணி தான் நாங்க இந்த டேமை கட்ட போறோம். அதனால இந்த டேம்னால யாருக்கும் எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு சைனாவோட ஃபாரின் மினிஸ்ட்ரி ஸ்போக்ஸ் பர்சன் இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்கங்க. ஆனா சீனா சொல்றதெல்லாம் நம்மளால நம்ப முடியுமா? ஏன்னா ஆல்ரெடி இவங்க பண்ணியிருக்கிற விஷயங்கள்னால எவ்வளோ தூரம் பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னு தெரியும். இப்படி இருக்கும்போது பிரம்மபுத்திரா ரிவர் எவ்வளோ சென்சிட்டிவான இடம், எவ்வளோ ஸ்ட்ராட்டஜிக்கான பாயிண்ட் அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த இடத்துல போய் இவங்க டேம் கட்டினாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஆபத்தாக தாங்க இருக்கும். இதுலேயும் ஒரு சில நியூஸ் என்ன வருது அப்படின்னா, இவங்க கட்டுற டேம் கட்ட போகிற அந்த இடத்துல தான் அதிகமாக அப்பப்போ நிலநடுக்கம்லாம் வந்துட்டு போகுமா. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல போய் இவங்க டேம் கட்டினாங்க அப்படின்னா, இதனால இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் தான் ஒரு பெரிய ஆபத்தா இருக்க போகுது. ஸோ இதனால தான் இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலா பார்க்கப்படுதுங்க. இப்போ இந்த ஒரு விஷயத்த சொன்னோனே, என்னப்பா சைனாலாம் இந்த மாதிரி டேம் கட்டுறாங்க, இதை எதிர்க்கிற மாதிரி நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை எதிர்க்கிறதுக்காண்டி தான் நம்ம இந்தியாவும் நிறைய மாஸ்டர் பிளானை போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இந்தியா என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்மளோட அருணாச்சல பிரதேச பகுதியில் ஒரு பெரிய டேமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு தகுந்த பிளானை போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கு கூட $14.5 பில்லியன் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த டேம் நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, சைனாவோட டேமுக்கு கவுண்டர் மெஷராக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இப்போ இந்த டேமை கட்ட போகிறாங்க. ஸோ அருணாச்சல பிரதேசத்தில் மட்டும் இந்த புது டேமை கட்டிட்டாங்க அப்படின்னா, இந்தியாவிலே இது தாங்க செகண்ட் லார்ஜஸ்ட் டேமாக இருக்கும். ஸோ இது மாதிரி சீனா ஒரு விஷயம் பண்ணாங்க அப்படின்னா, அவங்கள எதிர்க்கிற மாதிரி நம்மளும் அடுத்தடுத்து பல நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு தான் வந்துட்டுருக்கோம். இப்போ அதனால தான் நம்மளும் இப்போ அடுத்தடுத்து டேம் கட்டணும் அப்படின்னு இது மாதிரி முக்கியமான நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பிச்சிருக்கோங்க. ஆனால் இப்போ சைனா பண்ணுற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, சைனாவை அவ்வளோ ஈஸியாக நம்பக்கூடாது அப்படின்ற மட்டும் தெளிவாக புரியுதுங்க. ஏன்னா இந்திய சீனா எல்லை பிரச்சனை முடிவுக்கு வந்தோடனே நம்ம என்ன நினச்சோம் அப்படின்னா, பரவாயில்ல 4 வருஷத்துக்கு மேலே போய்கிட்டு இருந்த பிரச்சனை எப்படியோ ஒரு வழியாக முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டு பெருமூச்சு விட்டுட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் சீனா பல விஷயங்களை குறுக்கு வழியில் இந்தியாவை எதிர்க்கிறதுக்கு பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு தெளிவாக புரியுது. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன நியூஸ் வந்துச்சு, பாகிஸ்தான் சீனா கிட்ட இருந்து J-35 போர் விமானத்தை வாங்க போறாங்க அப்படின்ற செய்தி வந்துச்சு. இப்போ பாருங்க இந்த மாதிரி டேமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
இதையெல்லாம் வந்து பார்க்கும்போது என்னதான் இந்திய சீன எல்லை பிரச்சனை முடிவுக்கு வந்தாலும் நம்ம சீனா கிட்ட இருந்து இந்தியா கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அப்படின்றது மட்டும் தெளிவாக வந்து புரியுதுங்க. நம்ம சீனாவை எதிர்க்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்களை வந்து பண்ண போகிறோம் அப்படின்றத பொறுத்து வந்து பார்த்தா தான் வந்து தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.